ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆர்ஐவோ கிடையாது. இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ ஆலோசனை கொடுக்கப்படுறதில்லை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்மளுடைய அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, நம்ம இந்த வாரங்கிறது மண்டேலேருந்து ஆரம்பிக்கணும். நான் அது சண்டேவே எடுத்திருக்கலாம். பட் இன்னைக்கு தான் பிரேக் அவுட் ஆச்சு. அதனால இந்த இதிலேருந்து ஒரு 3 ஸ்டாக்கு அதோட ஒரு பாசிபிள் ரீச் பாயிண்ட் லெவல் பாயிண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாக் எம்என்டம். இந்த எம்என்டம் நான் எடுத்திருக்கக்கூடிய லோ வேல்யூ 1100 சொச்சத்துலேருந்து எடுத்திருக்கிறேன். ஆமாம், 1119 அந்த லோ பாயிண்ட் எடுத்திருக்கிறோம். இது எவ்வளோ தூரத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாக்க 2280 வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவன் இன்றைக்கே நல்லா பிரேக் அவுட் கொடுத்துட்டு காலையில் 22 மேலேயே பிரேக் அவுட் கொடுத்துட்டு அவன் ஏற ஆரம்பிச்சிருக்கிறான். இப்போ 224 இருக்கிறான். 2224 இருக்கிறான். இன்னும் ஒரு 50 பாயிண்ட்டு கிட்டக்க ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க, நம்மளோட இந்த இதில் ரிமைனிங் இதில் தான் இந்த ரிமைனிங் இபிஎஸ் ஃபில் பண்ணுறதுக்கு பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். டெக்னிக்கலாக நம்ம பார்த்தோம்னா கூட நம்ம இந்த இடத்துல இருந்து ஒரு ஃபிபினாசி போடுவோம். இந்த இடத்துலேருந்து நம்ம ஒரு ஃபிபினாசி போட்டோம்னாக்க நமக்கு இப்போ 2க்கு வரும்போது 2220 அந்த ரேஞ்சுக்கு 2260 2க்கு வரும்போது, ஏன்னா 1.618 உடச்சிருக்கிறான். சப்சிக்வெண்ட்டாக மேலே ஏறினான்னா இந்த பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 280 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னு சொன்னாக்க, கரெக்ஷன் வந்தா அப்படின்னு சொன்னாக்க கீழே 2100 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. இதை கண்ணு வச்சுக்கோங்க. ஃபர்தராக மேலே ஏறுறான்னாக்க நம்ம பார்த்துக்கலாம். இதே இது 1 ஹவரில் நம்ம வச்சு பார்க்கும்போது ரொம்ப சமீபமாக இருக்குது. இந்த பிரேக் அவுட் கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னோம்னாக்க 1 ஹவரில் வரும்போது இந்த பிரேக் அவுட்டு 2238 பிரேக் அவுட்டை கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். 240னே வச்சுக்குவோம். பிரேக் அவுட்டை கொடுத்துட்டான்னாக்க இங்கே 260 280 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 260 2260 இல்லாட்டி 2280 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இதில் ஒரு பாயிண்ட் கிடைக்கிது. அதுக்கு அடுத்த ஸ்டாக் கோரமண்டல். அடுத்த ஸ்டாக் கோரமண்டல். கோரமண்டல்லையும் நம்ம கீழே 1072லேருந்து எடுத்திருக்கிறோம். நமக்கு 1266 வரைக்கும் கேப் இருக்கிறதா கருதுகிறோம். அதுக்கு காரணம் இதே மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய கோரமண்டல். இங்கே இருக்கக்கூடிய கேப்பு தான். இந்த கேப்பை மார்ச் மாதத்துக்கான ரிசல்ட்டை கோரமண்டல் கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன். ஆமாம், மார்ச் மாதத்துக்கான ரிசல்ட்டை கொடுத்துட்டா இந்த 5.5க்கு எவ்வளோ ஏறணுமோ அவ்வளோ தூரத்துக்கு உண்டானதை நம்ம இங்கே போட்டிருக்கிறோம். இது போன குவார்ட்டரை காட்டிலும் கம்மியான ஃபிகருங்கிறதுனால ஏறணுங்கிறதுக்கு அவசியம் இல்லை. ஆனால் ஏறிட்டு கூட இறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ இவன் இந்த ஹையை உடைக்கும்போது கிட்டத்தட்ட 2230 உடைச்சு அடுத்து ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆனாலோ இல்லாட்டி இந்த கேண்டில், ஏன்னா இந்த பேட்டர்னில் இருக்குது, இந்த சைட்வேஸ் பேட்டர்னில் இருக்குது பார்த்தீங்களா, சிமெட்ரிக்கல். இந்த சைட்வேஸ் பேட்டர்னில் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி அடுத்த கேண்டில் மேலே ஏறினான்னா இவ்வளோ தூரம் போகிறதுக்கு 2260 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதையும் நம்ம கண்ணு வச்சுக்குவோம். இப்போ இவன் மேலே ஏறி இருக்கிறா. ரீடெஸ்ட் வரானான்னு பார்ப்போம். ரீடெஸ்ட்டாக இருந்துச்சுனாக்க இது மேலே நல்லா ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த ஸ்டாக் கோல்கேட் பால்மாலிவ். இவன் என்ன பண்ணியிருக்கிறான், இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை உடச்சிருக்கிறான். உடச்சிட்டு இப்போ ரீடெஸ்ட் வர்ற மாதிரி இறங்கிட்டு இருக்கிறான். இப்போ ரீடெஸ்ட் திருப்பி இங்கேருந்து எடுத்து மேலே புல்லிஷ் கேண்டிலாக ஃபார்ம் ஆகி போனான்னாக்க 2909 போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ப்ரொவைடட் அவன் இந்த 2875 உடைக்கணும். உடைச்சான்னா இங்கே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதையும் உடச்சி இவன் மேலே ஏறுறான்னா 3000க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இது போகிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால், எகெயின் திருப்பி நம்ம இந்த இபிஎஸ்சில் இருக்கக்கூடிய கேப்பை தான் நம்ம பார்த்துட்டு நம்ம இந்த டார்கெட் பண்ணுறோம். இந்த லெவல்ஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். சரி, இந்த 2909 போகிறதுக்கு
டெக்னிக்கலா நம்ம பார்த்தோம்னா ஃபிபினாசி இப்ப இந்த இதிலேருந்து எடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்க, ஃபிபினாசி வந்து 2911 கிட்டக்க இந்த இது வரும். நான் இத எக்ஸாக்ட்டா பண்ண முடியல. அதனால 2910 11 கிட்டக்கையோ வரும். நம்ம 9 மார்க் பண்ணியிருக்கிறோம். இப்ப இத உடைக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க, இதுக்கும் இதுக்குமான கணக்காகி போயிரும். இத உடைக்கிறான்னா, இதுக்கும் இதுக்குமான கணக்காயிரும். அப்படி வந்துச்சுன்னா 2947 கூட ஒரு இது காட்டுது. ஸோ, அப்ப இந்த இதையும் 2947யும் நம்ம ஒரு கணக்கு வச்சுக்கிறது நல்லது தான். 2947யும் நம்ம வந்து ஒரு மைண்டில் வச்சுக்கிட்டது நல்லது தான். 2947 அப்புறம் அதையும் உடைச்சோன்னா 3000க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ப்ரொவைடட் இப்போ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பார்க்கணும். ஏன்னா செவ்வாய் புதனில் வந்து நான் எக்ஸ்பைரி வியாழக்கிழமை எக்ஸ்பைரிக்கு இப்போவே நான் அடித்து இறங்குறேன்னா கீழே இறக்கி விட்டான்னா திருப்பி மேலே ஏறுமான்னு தெரியாது. இதை வந்து நீங்கள் பார்த்து டெக்னிக்கலாக இவ்வளோ தூரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, ஃபண்டமெண்டலாகவும் இவ்வளோ தூரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது டெக்னிக்கலான இதில் வந்து அந்த புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகி ரீடெஸ்ட் ஆகிட்டு இங்கே ரீடெஸ்ட் ஆகிருக்கிறான். இங்கே ரீடெஸ்ட் ஆகுறானான்னு பார்க்கணும். ரீடெஸ்ட் ஆகிட்டு மேலே போகிற மாதிரி கான்ஃபிடென்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இந்த 3 ஸ்டாக்கை வாட்ச் பண்ணிவிட்டு நல்லா லாபத்தில் புக் பண்ணால் சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம்தான். தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க.